2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, குலதெய்வ பெரியண்டிச்சம்மா தாய் வணங்கி, அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாய் வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதன் என் மணிகண்டராஜா வணங்கி வாங்க. மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சர பலன்களை போகலாம். ஓகேங்களா? இந்த கோச்சர பலன் எப்படி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி நேயர்களே ஒவ்வொரு பதிலும் சொல்லிட்டு தான் வரோம். அது வந்து ஒரு குழந்தை பிறந்தவனே எப்படி அந்த அந்த நேரம், அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி ஜாதகம் பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் தனுசு ராசிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய தனுசு ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த சாரம் வாங்கி பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் இதுதான் வந்து உங்களுடைய ஜாதகம். ஓகேங்களா? பொது ஜாதகம். ஓகேங்களா? ரைட்டு. ஒரு மையமாக கொண்டு தான் பலனை சொல்லிட்டு வாங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ல் குரு போயிட்டுருக்காரு இல்லைங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ சஷ்டாச குரு போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்போ 1 கூடயும் 4 கூடயும் 6க்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 6 கூடயும் இந்த மாதங்களில் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏதோ ஓரளவு அதிகம் கொஞ்சம் மோசம் போகுது. பலனை பார்த்துலாங்களா? முன்னுரை பார்த்துட்டு அப்படி பலனுக்கு போயிடலாம். ரைட். ஓகேங்களா? 10 நிமிஷம் முடிச்ச கட்டாயத்தில் இருக்கிறோம். அது டக்குனு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு யாருக்கு அதிபதி? குரு தான் அதிபதி. அப்போ 1 கூடயும் 4 கூடயும் அவர் தான் வரார். அப்போ 1 கூட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தனுசு சார்ந்துக்கு 6ல் ராசிக்கு ரிஷபத்தில் ரிஷபத்தில் ரோகிணி 4ஆம் மாதத்தில் பயணிக்கிறார். ரோகிணி 4ஆம் மாதம் யாருங்க? 8 கூடையோட சாரம், 8 கூடை சந்திரனோட சாரம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கூடையவன் சுகாதிபதி. ஓகேங்களா? அப்போ அந்த சுகாதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 6ல் அதே அமைப்பு பெறார். ஓகேங்களா? அடுத்து 2 கூடையும் 3 கூடையும் சனீஸ்வர பகவான் 2 கூடை மகர சனி தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 3ல் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெறார். ஓகேங்களா? பூரட்டாதி யாரோட சாரம்? 3 கூடை 4 கூடை குருவோட சாரம் தான். ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடை 12 கூடையவன் செவ்வாய் பகவான். அந்த 5 கூடை மேசவாய் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 7ல் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். புனர்பூசம் 2ஆம் பாதம் யாருங்க? அது குருவோட சாரம் தான். ஓகேங்களா? அது 1 கூடை 4 கூடை சாரத்தை தான் 5 கூடை 12 கூடைன்னு பயணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12 கூடையும் தன் சாணத்துக்கு 8ல் ராசிக்கு 7ல் மிதனத்தில் அதே அமைப்பில் செவ்வாய் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 6 கூடையும் 11 கூடையவன் சுக்கிர பகவான். அந்த 6 கூடை சுக்கிர பகவான் ரிஷப சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 11ல் ராசிக்கு 4ல் உத்திரட்டாதி ஒரு 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அப்போ உத்திரட்டாதி 3ஆம் பாதம் யாருங்க? சனி. அதாவது 3 கூடை ஆட்சி பெற்ற கும்ப சனிக்கிறார் இல்லைங்களா? அவரோட சாரம் தான். அப்போ ஆட்சி பெற்ற சனீஸ்வர சாரத்தில் தான் இந்த 6 கூடையவனும் 12 கூடையவன் இந்த 6 கூடை 11 கூடையும் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்புறம் 11 கூடையவன் துலா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு 6ல் ராசிக்கு 4ல் அதே நிலை பெறார். ஓகேங்களா? அடுத்து இந்த ராசிக்கு களத்திரக்காரங்கன்னு பாதகாதிபதி சொல்லக்கூடிய 7 கூடையவன், தொழில்காரன் சொல்லக்கூடிய 10 கூடையவன் புதன் பகவான் இல்லைங்களா? அப்போ 7 கூடை பார்த்தீங்கன்னாக்கா மிதன் புதன் தன் சாந்துக்கு 10ல் ராசிக்கு 4ல் மீனத்தில். ஓகேங்களா? உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அப்போ அந்த காலபுத்தத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானோட சாரம் தான் உத்திராட்டி சாரம். அந்த சாரமானதை பார்த்தீங்கன்னா நீச்சம் பங்கம் மாறாது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி 10 கூடை பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு 7ல் ராசிக்கு 4ல் மீனத்தில் அதே நிலையை பெறார். ஓகேங்களா? அப்போ 8 கூடையவன் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 8ல் ராசிக்கு 3ல் சூரியன் சந்திரனோட பயணிக்கிறார். அப்போ பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அமைப்பு சதை 1ல் பயணிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து ரைட்டு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சதை 1ங்கிறது யார்? ராகுவோட சாரம். ஓகேங்களா? ராகு இங்கே 4ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? ரைட். ஓகே. 9 கூடை பார்த்தீங்கன்னா சூரிய பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ராசிக்கு தன் சாணத்துக்கு 7ல் ராசிக்கு 3ல் சதயம் 4ஆம் சாதத்தில் புஷ்கராசன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? ரைட் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் அதாவது சிறப்பாக பயணிக்கிறார். ஓகேங்களா? புஷ்கர மாதம் பயணிக்கிறார். அதே மாதிரி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? இதுதான் அதோட பாவக நிலை சார நிலைகள். ஓகேங்களா? பலனுக்கு போயிடலாமா? சரி, போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் செய்யக்கூடாதது செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ரோலிங்களோட தான் நம்ம பொழப்பு இருக்குமான்னு கேட்டது காலகட்டங்களில் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? வண்டி மேலே கடன் வாங்குறது மாதம் இப்படியே தான் கிரக சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வண்டி மேலே கடன் வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா வீடு கடன் வாங்குறது சில இந்த காலகட்டங்களில் இந்த உடல் உறுப்பை கூட சில வந்து விற்றுலாம் பார்த்தீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணி கூட இந்த காலகட்டங்களில் ரெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட அந்த தனுசு ராசிகள் சில தள்ளப்படுவாங்க. ரொம்ப கொடுமையானது. ஓகேங்களா? அப்போ காலகட்டங்களில் அதுக்குண்டான பரிகாரங்கள், அதுக்குண்டான ஒரு கோயில் வழிபாடு, அதுக்குண்டான பண்ணும்போது அதை தவிர்க்கலாம்.
இந்த பரிகளில் சொன்னதில் வந்து பார்த்து சரி வராது, டைம் பத்தாது சொல்லி தான் நம்ம 10 நிமிஷம் முடிக்க சொல்லி முடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட்டு. நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் நம்மள்கிட்ட ஆன்லைன் ஜாதகம் பார்க்க நேரில் பார்க்கும்போது நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்து உசாராக சூதான நிலையில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கண்டிப்பாக அதாவது கருப்பு தின்றது ஒருத்தன் கூலி திங்கிறது நாமளாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது வீண் பழி சூழலாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது தாயார் உடல்நிலை கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். அதே மாதிரி வந்து நம்மளோட உடல்நிலை சூழ்நிலை கொஞ்சம் சுணக்கத்தை கொஞ்சம் கொடுக்குற சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த வீடு வண்டி வாகனம் வாங்குறவங்க, வாடகைக்கு விடுறவங்க, அது கமிஷனாக எடுத்து பண்ணுறவங்க, தொழிலாக பண்ணுறவங்க, இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உசாரோட சூதனமாக இருக்கணும். அது ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, அது அடிமை வேலைக்கு போகிறவங்க, இது எல்லாம் வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் சூதனமாக தான் இருக்கணும்னு ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் அது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ கடனை வாங்கி தொழில் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையில் நாம் வென்று அதை வந்துருமான்னு கேட்டோம்னாக்கா லாபம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பாதிக்கு பாதி நம்ம எந்த அளவு துக்க துயரத்தை அனுபவிச்சோமோ அது பண்ணுறோமோ விஷயங்களை அனுபவிக்கிறோமோ அதுக்கு உண்டான ஒரு பாதி பெனிஃபிட்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் நீங்கள் ஒரு பயப்பட தேவையில்ல, ஒரு லெவலாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகளும் உங்களோட தன்மைகளும் உங்களோட நிதான போக்கும் உங்களோட சகிப்புத்தன்மையில் தான் அந்த வெற்றி நீங்கள் அடைவீங்க, லாபத்தை பெறுவீங்க. நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நாங்கள் இருக்கிறது எச்சாத்தாகிட்டு இருக்கு, அப்போ ஊதி பெருசாகி வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றார். ஆட்சி பெற்றால் பார்த்தீங்கன்னா 1 கோடி 4 கோடி சாரம் தான் இருக்கார். அவர் 6க்கு போயிட்டார். ஓகேங்களா? அவருன்னு 8 கோடி சாரம் தான் வாங்கியிருக்காரு. அப்போ நாம் வருமான நிலைகள் ஓகே. அப்போ நம்ம ஊர் விட்டு ஊர் மாவட்டம் இந்த மாதிரி பயணிக்கிறவங்களுக்கு இல்லை வெளியூர்லேருந்து நம்ம வெளியூர் தொடர்பு இங்கேருந்து தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வருமானத்தை கை வைக்க மாட்டாங்க, நல்லாயிருக்கும். அப்போ உள்ளூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போ ஒரு இடத்துல இல்லாமல் நீங்கள் அப்படி பயணம் பண்ணுறது அப்படி போகிறது வர்றது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கோர்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் ஒரு 3 நிமிஷம் சுற்றிட்டு வர்றது, ஒரு வக்கீல் போய் பார்த்து வர்றது, ஒரு முடிஞ்ச நீதிபதி போய் பார்க்குறது, ஒரு குமஸ்தா போய் பார்க்குறது, ஏதோ ஒரு அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு பார்த்துட்டு வைப்ரேஷன் பார்த்து அவங்க நேரம் மூஞ்சி முடிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பொருளாதாரம் பெருசாக கை வைக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மாதிரி காரியங்களை முயற்சி பண்ணுறீங்களோ அனைவருக்குமே இந்த மாதிரி காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், வக்கீல் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஓகேங்களா? இது ஒரு பரிகாரமாக வச்சுக்கிங்க. இது பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். உங்கள் பொருளாதாரம் கிடையாது, வருமானம் கிடையாது, குடும்ப சட்ட சச்சரவு பெருசாக கொடுப்பன அந்த வராது. ஓகேங்களா? அதை நீங்கள் அதை கையாண்டு பாருங்கள், சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதத்தை கொடுத்தாலும் ஓகேங்களா, அப்போ சிறு பயணம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன பயணமாக தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரைவு செலவு பயணம் இந்த மாதிரி இருக்கும். சில பார்த்து நோய்க்கு வந்து வைத்தியம் தேடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு கடன் கொடுத்து வாங்குறதுக்கு புதுசாக கடனை கேட்பீங்க, இல்லை பழைய கடனை அடைச்சி விட்டு அது மேலே கடனை வாங்குறதுக்குண்டான முயற்சி இந்த காலகட்டங்களில் இருக்கிறது கேட்டாக்கா அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நான் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மார்ஜின் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்து காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூர்வீகம் இதில் சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு பெருசாக அந்த காலத்தில் பெருசாக மற்ற தன்மையாக தான் இருக்குது, பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அதை கொஞ்சம் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை எதாவது கொஞ்சம் ஒத்தி வைங்க. அது குழந்தைங்களை கவனமாக வச்சுருங்க. குழந்தைங்களை ஹாஸ்டலில் சேர்த்ததுக்கு இருக்கிறனால பார்த்து காலகட்டங்களில் ஹாஸ்டலில் சேர்த்தலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஆல்ரெடி ஹாஸ்டல் குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் கருத்தாக இருங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடம், மாந்திரிகம், கலைத்துறை, ஆட்சி தொடர்பு இந்த மாதிரி தொடர்பு அனைவரும் வந்து காலகட்டங்களில் ஒரு பச்சை நிலையாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் தான் இந்த மாதிரி தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக்கில் தான் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக பயணிச்சிங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு காதல் திருமணம், அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க டீனேஜ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு காதத்தை விரும்பி திருமணம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்க அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமைச்சு கொடுப்போம். நம்ம கடன் உடனப்பட்டு கூட அவங்களோட ஆசை எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க படிப்புக்கு உண்டான செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அவள் கோர்ட் நடக்கக்கூடிய விஷயம் அப்படி பிரச்சனை அனைத்து பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணி ஜாயிண்ட் ஆக பார்த்தீங்கன்னாக்கா 9 பார்க்குறாரு. அப்போ நம்ம செய்த புண்ணியங்கள் நம்ம எந்த அளவுக்கு நல்லா நேர்மையாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட விஷயத்தில் கூட ஒரு கெட்டதை கூட நம்ம நல்லது நடக்கும். அப்போ கோர்ட்டு விஷயத்தில் நம்ம பயங்கரமாக ஒரு கேஸ் நடக்குதுன்னா கூட அதுவும் நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். ஓகேங்களா? அப்போ நாம் ஜாதகமும் கெட்டு போய் நாமளும் ஆல்ரெடி பாவப்பட்டவங்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ பார்த்து கையேந்தி நம்ம தெரிஞ்சு தவறுகள் செஞ்சு இருந்தோம்னா இதனால் வச்சு செஞ்சுருவாங்க கிரகங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து சூத நிதானத்தோடு இருக்கணும். அதேமாதிரி கடரக வாகனம் பண்ணுறவங்க அனைவரும் சிறப்பாக இருக்கும். அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். வாத்தியாக இருக்கிறவங்க, பிராமணராக இருக்கிறவங்க, ஓகேங்களா, அவர் மந்திர உச்சாகாரம் பண்ணுறவங்க, ஓகேங்களா, அதே மாதிரி பூஜை ஸ்டோரு, அதான் ஆன்மீகம் முடிச்சா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அது மூலிகை பொருள் எல்லாமே அதில் வந்துடும். அந்த தொடர்புடைய அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கல்லூரி ஸ்தாபனம்,
எல்லாம் அதில் வந்துடும். அது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பிஹெச்டி படிப்பு எல்லாமே வந்துடும். உயர்கல்வி எல்லாமே அதில் வந்துடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமோகமாக சிறப்பாக வெற்றி பெறுவீங்க. அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அதை தொடர்றவங்க அனைவரும் நீ ஜெயிப்பீங்க. அது ஒன்றும் பெருசாக மோசமாகாது. தொழிலில் பார்த்தீங்கன்னா அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா சித்திர படங்கள் இந்த காலம் இந்த மாதங்கள் வச்சு நீ வழிபடும்போது ராகு விநாயகரை வழிபடும்போது பார்த்து தொழில் நல்லாயிருக்கும். அது வருஷம் இந்த மாதங்களை கூட முடிதானம் கொடுக்குறது தொழில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அது மலை மேலே உள்ள ரங்கநாத பெருமாள் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லாவே இருக்கும். தொழில் விஷயமாக பட்டப்படி படிக்கிறது இந்த மாதிரி அணுகி நல்லாயிருக்கும். இதுக்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லலாம்னு எனக்கு ஆசை தான். ஆனால் டைமுக்கு முடிக்கணுமே, என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? முடிச்சுதானே ஆகணும். ஓகே, ரைட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் அதாவது கோச்சார பலன் தான் ஜனநாள் ஜாதகத்தை கொண்டு பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்ம வந்து பரிகார நிலையோடு எவ்வளோ இருந்தால் நான் எடுத்து கொட்டிடலாம். ஓகேங்களா? சிறப்பாக பார்த்து சிறப்பாக தெளிவுபடுத்திடலாம் எல்லாமே. ஓகேங்களா? ரைட். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிட செய்வேன். எம் அஸ்டோ. நன்றி, வணக்கம்.